உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் நீர்சறுக்கு விளையாட்டுகளில் ஒன்றான கயாக்கிங் மற்றும் ஸ்டாண்டிங் பெடலிங் கடல் நீர் சாகச விளையாட்டு பயிற்சிகள் மற்றும் போட்டிகள் நாகையில் முதல் முறையாக நடைபெற்றன. நாகப்பட்டினம் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் தமிழ்நாடு சர்ஃபிங் அகாடமி சார்பில் புதிய கடற்கரையில் நடைபெற்ற இப்போட்டியில் மீனவ இளைஞர்கள் மற்றும் 10 பள்ளிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். 10 மற்றும் 17 வயது உடையோருக்கு நடைபெற்ற நீர்சறுக்கு மற்றும் துடுப்பு படகு சாகச பயிற்சி மற்றும் போட்டியில் கயாக்கிங் மற்றும் நீர்சறுக்கு ஆகியவற்றில் தொழில்முறை பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியின் போது மாணவர்களுக்கு கடல் அலைகளை எதிர்கொண்டு துடுப்புகள் மூலம் கடலுக்குள் செல்வது, படகில் இருந்து விழுந்து விடாமல் துடுப்பு செலுத்துவது, படகில் இருந்து கவிழ்ந்து விட்டால் மூழ்கி விடாமல் தப்பிப்பது ஆகியவை தொடர்பான பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சீறி பாய்ந்து வந்த அலை கடலில் நின்றும் அமர்ந்தும் ஆர்வத்துடன் துடுப்பு போட்டு மீனவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் 3 பிரிவுகளில் சாகச போட்டியை மேற்கொண்டனர். போட்டிகளின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த மாணவர்கள் அடுத்த கட்ட பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டு இவர்களுக்கு ராமநாதபுரம், சென்னை ஆகியவற்றில் உள்ள நீர் விளையாட்டு அகாடமிகளில் அரசு சார்பில் இலவசமாக பயிற்சி அளிக்கப்பட்டு 2026இல் நடைபெற உள்ள மாநில மற்றும் தேசிய அளவிலான நீர் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர்.